மோடி அரசாங்கத்தினுடைய சக்தி வாய்ந்த அதிகாரிகளாக 63 பேர் IAS பாஸ் பண்ணாம குறுக்கு வழியா டெல்லியினுடைய அதிகாரத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அதிகாரிகள் யார் யாரு, அவங்களுக்கும் RSSக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ராகுல் காந்தி ஏற்கனவே வெளிப்படையா பேசியிருந்தார். இது மாதிரி IAS அதிகாரி போஸ்டுக்கு குறுக்கு வழியில பின்புறமா சில ஆட்களை கொண்டு வர்றத மோடி அரசாங்கம் நிறுத்தி இருக்கு. இது குறித்து டீடைலா பிரிண்ட் பத்திரிகை நேத்து ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. எதுக்காக மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை பயன்படுத்தி டெல்லிக்கு வந்த 63 IAS அதிகாரிகள் யார் யார், அவங்களுக்கும் RSSக்கு என்ன தொடர்பு, ஏன் ராகுல் காந்தி இது குறித்து இவ்வளவு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கார். 2014 மோடி 2வது தடவை ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளுக்கு குஜராத்ல இருந்து 30 IAS அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. எதுக்காக? டெல்லியினுடைய மொத்த IAS லாபியும் குஜராத் கேடரை சார்ந்த ஆட்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இந்தியாவினுடைய பல மாநிலத்தினுடைய தலைவர்களாக, கவர்னராக IAS அதிகாரிகள், குறிப்பா குஜராத்தை சார்ந்த ஆட்கள் எதுக்காக இறக்கப்பட்டிருக்காங்க? இவங்க இந்த மாநிலத்திலையும் டெல்லியிலேயே உட்கார்ந்துட்டு பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? ராகுல் காந்தியும் எதிர்க்கட்சிகளும் நேரடியா வெளிப்படையா கேட்டாங்க. இதுவரைக்கும் 2018 இருந்து இந்த 24 வரைக்கும் எவ்வளவு பேர்த்த இது மாதிரி பின்புறமாக டெல்லிக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க? இவங்களுடைய பின்புலம் எல்லாம் என்ன? இவங்களை நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அஜெண்டா எங்களுக்கு என்னன்னு தெரியும்னு ட்விட்டர்ல நேரடியாவே ட்வீட் போட்டு எச்சரிக்கை பண்ணாரு. ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கைக்கு பிறகு, எதிர்க்கட்சிகளுடைய கண்டனத்துக்கு பிறகு இப்ப இவங்க கைவிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இதை உருவாக்கணும், இதை கைவிட்டங்கிற குறித்து இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் ஓபன் ஸ்டேட்மெண்டா எதுவுமே பேசல. எதுக்காக இந்த குறிப்பிட்ட IAS அதிகாரிகளை கொண்டு வரது குறித்து ரகசியம் காக்குது இந்த மோடி அரசாங்கம்? ராகுல் பேசுறதுக்கு பிறகு அவசர அவசரமா இதை ஏன் கைவிடுறாங்க? கடந்த 2024 1016 IAS அதிகாரிகள் வந்து இந்தியாவில் வந்து புதுசா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல 646 பேர் RSS நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய IAS கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அமைப்பே சொல்றாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய சங்கல்ப் அப்படிங்கக்கூடிய RSS கோச்சிங் சென்டர்ல இருந்து 2018 இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கு. இவங்க எல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க, இன்னைக்கு இவங்க எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய லாபி என்ன? பிரிண்ட் பத்திரிகை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை எனக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் அரசு பதவிகள், குறிப்பா IAS பதவிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த IAS பதவிகளுக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடிய UPSC இருக்கு இல்லையா, அந்த UPSC ஆட்களை ரெக்ரூட் பண்ணி கொடுத்த உடனே அவங்கள நிர்வகிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், இந்த டிபார்ட்மெண்ட்ல சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவுகளின் அடிப்படையில் இனிமேல் IAS அதிகாரிகளை டெல்லிக்கு கொண்டு வர்றதுல, முக்கியமா சில முக்கியமான பெரிய போஸ்டுகளுக்கு கொண்டு வர்றதுல லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ண கூடாது, அதை நிறுத்தி வைங்க, அது வேண்டாம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இது குறித்து இதுவரைக்கும் எந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே வரவே இல்லை. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் பத்திரிகை உள்ள சோர்ஸை எடுத்து ஒரு புலனாய்வு வேலைகள் செஞ்சு உள்ள சோர்ஸ் எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் வேண்டாம், இனிமேல் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு எதுக்காக இவங்க முடிவு எடுத்திருக்காங்க? முதல்ல இந்த லேட்டரல் என்ட்ரி சிஸ்டம் நம்ம முதல்ல என்னன்னு பார்த்தா தான் எதுக்காக இந்த சிஸ்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க, இது இந்தியாவில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு, இப்ப ஏன் ரகசியமா அந்த திட்டத்தை மூடுறாங்க, இது எல்லாமே நமக்கு அப்பதான் புரியும். ரொம்ப முக்கியமான விஷயம்னா, 2018 இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரிங்க மாதிரி பெரிய பெரிய பதவிகள், அதாவது பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய, வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய, பினான்ஸ் மினிஸ்ட்ரி, இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 24க்கும் அதிகமான அமைச்சகம், இந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, டைரக்டர், இது மாதிரியான பெரிய பதவிகள் இருக்கு பாத்தீங்களா. இதுல IASல ப்ரமோஷன் ஆகி மேல வர்றவங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு செட் ஆஃப் ஆட்களை, IAS பாஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, வெளியே இருந்து தனியார்ல பிரைவேட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்களை புறவாசல் வழியாக திருட்டுத்தனமாக பின்புலத்துல புது சட்ட திருத்தத்தினூடாக உள்ள கொண்டு வந்து இந்த பதவிகள்ல உட்கார வச்சாங்க. இது எப்ப நடந்துச்சு? 2018 நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2018 பாத்தீங்கன்னா 10 போஸ்ட்ல, ஆரம்பத்துல 10 போஸ்ட்ல இது மாதிரி IAS அதிகாரிகள் ரேங்க் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த 10 போஸ்ட்ல 9 பேர்த்த இவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. 6000 பேர் அப்ளிகேஷன் போட்டான், ஆனா 9 பேர்த்த மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. அந்த 9 பேர் யாருங்கிறதா நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி. ராகுலும் அதை தான் முன்வைக்கிறார். அந்த 9 பேர்த்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து 3 வருஷம் பதவி காலத்திலே போயிட்டார். இவங்க ரெக்ரூட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா 3 வருஷம் போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. 3 வருஷம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் போயிடுறாரு, பாதியிலே இன்னொருத்தர் போறாரு. 7 பேர் மட்டும்
3 வருஷம் பதவி முடிஞ்ச உடனே 10 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் என்ன பொசிஷன் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி, செக்ரட்டரி, டைரக்டர், இது மாதிரி பொசிஷன்ஸ். அவங்க தான் இந்தியாவினுடைய எல்லா முடிவுகள்லையும் அந்த துறையில் எடுக்கக்கூடியவங்க. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்கார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய நிதி அமைச்சகத்தினுடைய எல்லா முடிவுகளும் அவர் எடுக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க. நமக்கு இயல்பா வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இவ்வளவு முக்கியமான ஒரு பொசிஷனை எப்படி ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணாம தனியார் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன எக்ஸ்பர்ட்டுங்கிற பேர்ல நீங்க வந்து பின்வாசல் வழியாக எந்த விதமான கான்ஸ்டிடியூஷனல் செட்டப்பையும் ஃபாலோ பண்ணாம நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு தான். அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. 2021 40 போஸ்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர் இந்த பொசிஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப வெளியே வருது அப்படின்னா, கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஜிதேந்தர் சிங் அப்படிங்கக்கூடிய பாஜக மினிஸ்டர்கிட்ட கேட்கறாங்க, லேட்டரல் என்ட்ரியில் நீங்க எவ்வளவு பேர் வெளியெடுத்திருக்கீங்க போது ஒரு வழியே இல்லாம பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாரு. நாங்க இது வரைக்கும் 63 பேர்த்த ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி, டெபுட்டி டைரக்டர், டைரக்டர் போஸ்ட் எடுத்திருக்கும் போதுதான் அதிர்ச்சியே நமக்கு வருது. இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான போஸ்ட், எப்படி எவ்வளவு பேர்த்து நீங்க உள்ள எடுத்தீங்க, யாரை கேட்டு எடுத்தீங்க, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு ஆகஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஐஏஎஸ் எல்லாம் தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா, 24 மினிஸ்ட்ரிக்கு 45 ஐஏஎஸ் அதிகாரிகள் ரேங்குக்கு ஆட்கள் வேணும். எதுக்கு? லேட்டரல் என்ட்ரியில 3 வருஷம் 5 வருஷம் இந்த டைம் பவுண்ட்ல ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. ராகுல் காந்தி கடுப்பாகிறாரு. எதிர்கட்சிகள் மிக மோசமா கோவப்படுறாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் கடுப்பாகிறாங்க. நீங்க எந்த விதமான கன்சல்டேஷனுமே பண்ணாம ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரியான மிக முக்கியமான பதவிகளுக்கு பரீட்சையில பாஸ் பண்ணி ஆட்களை எடுக்காம அதிலிருந்து வந்தவங்களுக்கு உயர் பதவிகளை கொடுக்காம நீங்க எப்படி பின்வாசல் வழியா பைபாஸ் ரூட்ல ஆள் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. இதுல முக்கியமா ராகுல் மட்டும் இன்னொரு விஷயத்தை முன் வச்சாரு. நீங்க ஐஏஎஸ் அதிகாரி லெவலுக்கு ஆட்கள் வேணும், டைரக்டருக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு RSS குரூப்ல இருந்து ஆட்களை கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சில ஆதாரத்தை நேரடியாகவே ட்விட்டர்ல வெளியிட்டார். அவர் தான் பாயிண்ட பிடிச்ச ஒரே மனுஷன் இந்தியால. இவங்க லேட்டரல் என்ட்ரின்னு சொல்றதே எதுக்கு அப்படின்னா, RSS ஆளை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறக்கா தான். இப்போ கல்வித்துறைன்னு வச்சுங்களேன், கல்வித்துறையில கொண்டு வந்து முக்கியமான RSS தலைவரை, RSSல இருந்தவரை கல்விமான், அவர் அந்த யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்தாரு, இங்க பெரிய ஆளா இருந்தார், அங்க பெரிய ஆளா இருந்தார் அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு வந்து எங்க உட்கார வச்சிருப்பாங்க அப்படின்னா, நீங்க கல்வித்துறைகளை உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ RSS மிக முக்கியமான பல்கலைக்கழகமான ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. முழுக்க முழுக்க RSS யூனிவர்சிட்டி 100 ஆண்டுகளாக இந்து மகா சபையால் உருவாக்கப்பட்டு, மதன் மோகன் மாளவியால் உருவாக்கப்பட்டு, RSS காரனுடைய கூடாரமே அதுதான். இப்ப அங்க ஒருத்தன் ப்ரொஃபஸரா இருக்கான், வைஸ் சான்சலரா இருக்கான், டைரக்டரா இருக்கான், அவன் அப்படியே கொண்டு கல்வித்துறைகள் உட்கார வைக்கிறது. கேட்டா லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறது. அவன் ஏஎஸ் பாஸ் பண்ணிருக்க மாட்டான், அரசு உத்தியோகத்தில் வேலை பார்த்திருக்க மாட்டான், அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. இவன் கல்வி புலத்துல இருந்து வர்றான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி வந்து இந்தியாவினுடைய கல்வி அமைச்சகத்துல புதிய கல்விக் கொள்கையை டிசைன் பண்ற இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறது. இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அங்க இவ்வளவு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கான், அவன் ஏஜ் படி, ப்ரொமோஷன் படி, மெரிட் படி அவனை மேல கொண்டு வர்றது கிடையாது. அவங்களுக்கு தேவை அவங்க சித்தாந்தத்தினுடைய ஆட்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஆட்களை கொண்டு வர்றாங்க. இதைத்தான் ராகுல் காந்தி வெளிப்படையா கேட்கிறார். நீங்க யாரை கொண்டு வந்து உள்ள வைப்பேன்னு எங்களுக்கு தெரியும், கடந்த காலம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத அவர் முன்வைக்கிறாரு. சோ அப்ப ஒரு பெரிய விவாதமா மாறுது. எப்பன்னா, போன வருஷம் இந்த யூபிஎஸ்சி கமிஷன் வந்து இந்த 45 போஸ்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே பெரிய ரகல வருது. ராகுல் காந்தி, எதிர்கட்சி, மாநில கட்சிகள் எல்லாருமே இதை எதிர்க்காங்க. எதிர்த்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த திட்டமே வந்து அப்படியே லைட்டா ஸ்டாப் பண்ணப்படுது. இது ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சா, கைவிடப்பட்டுச்சா, தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா, எதுவுமே அவங்க வாயை திறக்கல. யாரு? மோடி அரசாங்கம். அப்படியே வாய மூடிய அமைதியா இருந்தாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பிரிண்ட் பத்திரிகை சோர்ஸ் எடுத்து வெளியே அனுப்புறான். அவன் என்ன சொல்றான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் பர்சனல் ட்ரைனிங்ல ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவுகள் என்ன அப்படின்னா, இந்த லேட்டரல் என்ட்ரி சிஸ்டத்தை நம்ம நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, லேட்டரல் சிஸ்டத்தை எதுக்கு நிறுத்தினேன்? சரியான திட்டம், வெளியே இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டி வருது, இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்லி தானே நீங்க ஆரம்பிச்சீங்க. எதிர்கட்சிகள் எதிர்த்தவொன்னு ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னா, இதுக்குள்ள என்ன அஜெண்டா நடந்திருக்கு? இது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நீங்க 63 ஐஏஎஸ் அதிகாரிகளை ரெக்ரூட் பண்ணீங்க. அதுல 57 பேர் இன்னைக்கு ரீடைன் பண்ணிட்டு இருக்கான். 10 வருஷமா 2018க்கு பிறகு வந்து 10 வருஷம் போஸ்டிங் வாங்கி உட்கார்ந்துருக்கான். இவெல்லாம் யாரு? அவன் 2028 வரைக்கும் உட்கார்ந்துருக்க போறான். இந்த ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் யாரு? அவன் எப்படி உள்ள வந்தான்? அவன் ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணல, ஐஏஎஸ் அதிகாரி ரேங்க்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம். அவன்லாம் யாருங்கிறதா நம்மளோட கேள்வி. அவனோட பின்புலம் என்ன? அவனுக்கு RSSக்கு என்ன தொடர்பு? இதை கேள்வி ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு. அந்த கேள்வி நாமளும் முன் வைக்கிறோம். இதெல்லாம் சந்தேகம் எங்க இருந்து வருது அப்படின்னா, மோடி அரசாங்கம் 2019 ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு தேவையான ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒட்டுமொத்தமா குஜராத்ல இருந்து தூக்கிட்டு வர்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது குறித்து டீட்டெயிலா ஒரு கட்டுரை எழுதுறான். கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ஐஏஎஸ் அதிகாரி,
குஜராத் கேடட்ஸா இருந்தவங்க, வேற வேற மாநிலத்துக்காரனா இருப்பான், ஆனா ஐஏஎஸ் பாஸ் பண்ணி குஜராத்துக்கு போயிருப்பான். மோடி தான் 25 வருஷமா ஆட்சி பண்ணாரு, இவரோட ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பான். பாஜக இந்துத்துவ சித்தாந்தங்களோட மிக மிக நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரிகளை செக்ரட்டரியேட்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பானுங்க. அவனுங்களை அப்படியே பேக்கேஜ் பண்ணி மொத்தமா தூக்கி கொண்டு வந்து டெல்லியில உட்கார வச்சிருக்காரு. இதைத்தான் ராகுல் காந்தி ஒரு தடவை சொன்னாரு, 100 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து டெல்லியில உட்காந்துட்டு இருக்கான், அதுல 99% எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவுல இருந்து வரவே இல்லை, எல்லாமே உயர்ஜாதி பிரிவுல இருந்து வந்திருக்கான். அவன் தான் இந்தியாவே கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையா சொன்னார். அதாவது அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதியை சார்ந்த ஒரு குழு ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லியில உட்கார்ந்துட்டு இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி பழங்குடியின மக்கள் இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எங்கேயுமே கிடைக்கல, ஐஏஎஸ்லயும் கிடைக்கல, பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலையும் கிடைக்கல, டெல்லி அதிகார வர்க்கத்திலையும் கிடைக்கலங்கிறது தான் ராகுல் வெளிப்படையா சொன்னார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த உயர்ஜாதியை சார்ந்தவங்க எல்லா உயர்ஜாதிக்காரங்க கிடையாது. உயர் ஜாதியில பிறந்திருந்தாலும் ஜனநாயகவாதி நிறைய பேர் இருப்பான். அந்த ஜனநாயகவாதி எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணல, முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தம் உள்ள ஆட்களை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ராகுல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, அதானி ஒரு மிகப்பெரிய ஊழலை பண்ணார், வசமா மாட்டினார். ஹிடன்பர்க் ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க, பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டாங்க, ஒவ்வொரு நாளும் புது புது அறிக்கை வந்துச்சு. இது வரைக்கும் அதானி மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. பங்குச்சந்தையில் அதானி ஊழல் பண்ணியிருக்காரு. சரி, அவர் ஊழல் பண்ணோட ஆதாரத்தை அமெரிக்காக்காரன் வெளியிட்டான், கோர்ட்ல கேஸ் போட்டான், கைதும் பண்ண சொல்லிட்டான். இந்த பங்குச்சந்தை ஊழலை விசாரிக்க வேண்டியது யாரு? செபி அப்படிங்கக்கூடிய இந்திய அமைப்பு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வரைக்கும் செபி விசாரிச்சிருக்கான், விசாரிச்சுட்டாங்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி காலத்தை கழிச்சிட்டாங்க. முறையான விசாரணை நடத்தப்பட்டிருக்கா? நடத்தப்படல. ஏன்? அந்த செபியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய மாதவ் புச்பூரி கூட இப்படி பின்வாசல் வழியாக லேட்டரல் என்ட்ரி மூலியமாக தேர்வு செய்யப்பட்டவர். நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. செபிங்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பங்குச்சந்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவர் பதவிக்கு எப்படி பின்வாசல் வழியாக திருட்டுத்தனமாக பைபாஸ்ல ஒரு ஆள் உள்ள வந்தாங்க? எதுக்கு இந்த சட்ட திருத்தம் மாற்றப்பட்டிருக்கு? சரி, இந்த அம்மா மாதவ் புச்பூரி உள்ள வந்து உட்கார்ந்த உடனே என்ன நடந்திருக்கு? முழுக்க முழுக்க அதானிக்காக வேலை செஞ்சாங்க. இப்ப இந்த அம்மாவை பத்தி ஒரு டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சு. அந்த அம்மாவே அதானியுடைய பங்குல முதலீடு பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஆதாரமே வெளியே வந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாரும் வசமா மாட்டினாங்க. பிரைவேட் இமெயில்லாம் வெளியே வந்துச்சு. இது வரைக்கும் அந்த அம்மா மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? எடுக்கப்படல. அந்த அம்மாவை பார்லிமெண்ட்டினுடைய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி வந்து விசாரணைக்கு உட்கார்ந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. யாரு? எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க. அந்த அம்மா வரவே இல்லை, உடம்பு சரியில்லை, ஓடி போயிடுச்சு. அப்போ லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வரதே நாங்க இந்தியாவினுடைய நிர்வாகத்தை எக்யூப் பண்றதுக்காக, என்ரிச் பண்றதுக்காக நீங்க சொன்னீங்க. அதுல வந்த மாதவ் புச்பூரி இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. ராகுல் இதைத்தான் அம்பலப்படுத்துறாரு. இது எல்லாத்த விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பா கடந்த 2014-15 பிறகு ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய சங்கல்ப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எப்படி இவ்வளவு பேரு ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய இந்த பயிற்சி பட்டறையில இருந்து ஐஏஎஸ் வர்றான்? இப்ப அவங்களே சங்கல்பே கடந்த ஆண்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 1016 கேண்டிடேட்ல 646 கேண்டிடேட் எங்க இன்ஸ்டிடியூட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. எங்கள்கிட்ட இப்போ இன்டர்வியூக்கு வந்தவங்க, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வந்தவங்க, ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வந்தவங்க அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலே வெளியிடுறாங்க. இது மாதிரி உங்கள்ட்ட பெரிய பட்டியலே இருக்கு. 2020 கிட்டத்தட்ட 759 பேர்த்துல 466 பேர் எங்க ஆளுக அப்படிங்கிறாங்க. எங்க ஆளுகன்னு ஆர்எஸ் காசன் அப்படின்னு சொல்றான். அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சவன், காவி சித்தாந்தம் உடையவன் அப்படின்னு இன்டைரக்டா நமக்கு சொல்ல வர்றான். அப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஐஏஎஸ் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான பதவியில எப்படி இது மாதிரியான ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தங்களை கொண்ட ஆட்கள் உள்ள வந்து உட்கார்றாங்க? இது ஒரு அடிப்படையான கேள்வி தானே. இப்ப நீங்க பெஸ்ட் தமிழ்நாட்டு எடுத்துங்க, 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு ஆர்.என். ரவி. அவர் கவர்னர், இவர் பாஜக தலைவர். 2 பேருமே ஐபிஎஸ் பொசிஷன்ல இருந்தவங்க. அதுல குறிப்பா ஆர்.என். ரவி பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய உளவு அமைப்பினுடைய டைரக்டரா ஹெட்டா இருந்தவர். அவர் எப்படி கவர்னரா இங்க வந்து உட்கார்ந்துட்டு பெரியார தப்பா பேசுறது, திருவள்ளுவருக்கு காவி உடை அணிகிறது, வல்லார சனாதனவாதி அப்படிங்கிறது, கான்ஸ்டிடியூஷன் பெருசு இல்ல சனாதனம் தான் பெருசு அப்படிங்கிறாரு, நானே குழந்தை திருமணம் பண்ண அப்படிங்கிறாரு, புதிய கல்வியை ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு, விசி அப்பாயின்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. முழுக்க முழுக்க இந்துத்துவ சித்தாந்தங்களை பரப்பக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு ஆர்.என். ரவி இருக்காரு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லியும். இவர் ஐபிஎஸ் இருந்தவர், இந்தியாவினுடைய டைரக்டரா இருந்தவர். எதுக்கு? உளவு படைக்கு. இவருடைய மனநிலை இன்னைக்கு இருந்து பார்த்தோம்னா, இவர் அதிகாரியா இருக்கும்போது என்ன மனநிலையில செயல்பட்டு இருப்பாரு? சிம்பிளான கேள்விங்க. அவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பியா இருந்திருப்பாரு. அங்க முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் கலவரம் நடந்துருச்சு அப்படின்னா யார் பக்கம் அவர் நின்றுப்பாரு? உண்மையின் பக்கம் நின்றுப்பாரா, இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் குழு பக்கம் நின்றுப்பாரா அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தேர்வாயி உள்ள வரும்போதே அவனுக்குள்ள ஒரு சித்தாந்தத்தோட வர்றான் அப்படிங்கறது அதிர்ச்சியா இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க சங்கல்ப் மாதிரி ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டே ஆர்எஸ்எஸ் ஆல நடத்தப்பட்டு உள்ள ரெக்ரூட் பண்ண ஆட்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு நாம பொறுத்திருந்து தான் பாத்துக்கணும். இந்தியாவில் இது மாதிரி கடந்த 10 ஆண்டுகளில் எக்கச்சக்கமான ஐஏஎஸ் கேண்டிடேட்ஸை இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாக்கி இந்தியாவினுடைய நிர்வாகத்துக்குள்ள, பியூரோக்ரசிக்குள்ள திணிச்சிருக்கு.
அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். இவங்கெல்லாம் இந்த 30-40 ஆண்டுகளாக இப்படி தேர்வாகி வந்த இந்த ஐஏஎஸ் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அடுத்த 30-40 ஆண்டுகள் இந்தியாவில் அதிகாரிகளா இருக்க போறாங்க. பாஜக தோல்வி அடைஞ்சு மோடி இந்திய அரசியலமைப்பிலிருந்து வெளியே போனாலும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும், RSS ஆல் கொண்டு வரப்பட்ட இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் அடுத்தது 30-40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க போறாங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். அப்போ ஒட்டுமொத்தமா இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மோடி அரசாங்கம் 63 ஐஏஎஸ் அதிகாரிகளை பின்வாசல் வழியா கொண்டு வந்தாங்க. அவங்க யாருன்னு முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணப்படணும். ரெண்டாவது, இந்த சங்கல்ப் மாதிரி RSS சித்தாந்தம் கொண்ட ஆட்கள் ஐஏஎஸ்க்குள்ள வர்றாங்க இல்லையா, அவங்க குறித்தும் ஆய்வு நடத்தப்படணும், இன்வெஸ்டிகேட் பண்ணப்படணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குஜராத்தை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் குழு எப்படி டெல்லிக்குள்ள வருது, இது எல்லாமே முறையாக ஆய்வு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டா பல அதிர்ச்சியான தகவல்கள் நமக்கு வரும். ராகுல் காந்தி தொடர்ச்சியாக தினந்தோறும் RSS இது மாதிரி அதிகாரத்திற்குள் தன்னுடைய வலையை விரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் உள்ள உட்கார்ந்து RSS அதிகார மட்டத்துல தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு இது எல்லாரும் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அவருடைய கருத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். மோடியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்குவதோ, பாஜகவை நீக்குவதோ, பாசிச சக்திகளை நீக்குவதோ, இது எல்லாமே முதன்மையான வேலையாக இருந்தாலும், இவர்களால் பெத்து போடப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்தியாவினுடைய எல்லா மாவட்டங்களிலும், மாநிலங்களிலும், செக்ரட்டரியேட்டுகளிலும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லையும், கவர்னர் அலுவலகத்திலும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி களை எடுப்பது, இவங்களை எப்படி நியூட்ரலைஸ் பண்றது, இவங்களை என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான அடுத்தடுத்த ஐடியாக்கள், அடுத்தடுத்த திட்டங்களை எதிர்க்கட்சிகளும் மாநில கட்சிகளும் தான் முடிவெடுக்கணும்.